ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே விலாக் தான். சண்டே எங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எந்த ஒரு ஐடியாவுமே பெருசாக பிளான் பண்ண மாட்டோம். சண்டேனா கண்டிப்பாக வெஜிடபிள் மார்க்கெட் போயிட்டு அந்த வீக்குக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கணும் அப்படிங்கிற பிளான் மட்டும் இருக்கும். மற்றபடி பெருசாக வேற எங்கேயும் போகிறதெல்லாம் பிளான் பண்ணிக்க மாட்டோம். அப்படி தான் எங்களுக்கு இந்த டேமே ஸ்டார்ட் ஆச்சுது. எந்திரிச்சதுமே இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் பாஸ்தா தான் ட்ரை பண்ணோம். பேபிக்கு அது பிடிக்காது. ஸோ அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த கோதுமை மாவுலேயே சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு பாஸ்தா ரெடி பண்ணுற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எந்திரிச்சதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:30-11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் சமைக்கவே ஆரம்பித்தோம். அது சாப்பிட்டு முடியும் போதே 1 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கு காலையில் டிஃபன் மதியானம் லஞ்ச் ரெண்டுமே வந்து அந்த கோதுமை மாவு பாஸ்தா தான். ஸோ அது வந்து ரெசிபிஸ் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்துட்டு போட்டு குழப்பிக்க வேண்டாம், இது குக்கிங் வீடியோ கிடையாதுல்ல. ஸோ ஒரு சின்ன விலாக் மாதிரி தான். பேபி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு அப்படியே லேப்டாப்பில் கார்ட்டூன் வீடியோஸ் வச்சு கொடுத்துட்டேன். அவன் கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருப்பான். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எங்களை வந்து சமைக்க விட மாட்டான். ஏற்கனவே லேட் ஆனதுனால பயங்கர பசி வேறு. ஸோ இந்த இதில் அவன் வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணான் அப்படின்னா இனிமேல் டென்ஷன் ஆகும், கோவம் அதிகமாகிடும். ஸோ சண்டே அப்படின்னா முதல்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டியது எந்த ஒரு சண்டையும் வராமல் பார்த்துக்கணும். அதுதான் வந்து மெயின் டார்கெட்டாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது சண்டை வந்துடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், அந்த சண்டையே வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும், அப்படியே மூட் ஆஃப் ஆகிடும். அப்படியே மறுபடியும் என்ன பேசாமல் படுத்து தூங்க வேண்டியது தான். அதனால் அந்த சண்டை வராமல் இந்த சண்டையை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் வந்து இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு எதிர்பார்த்து இருப்போம்ல, அந்த டைம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே இன்றைக்கி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இதாக உட்காந்துருந்தேன் அப்படின்னா அன்றைக்கி பார்த்து அவங்க ஏதாவது மூட் அப்செட் ஆகி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. மற்றபடி நார்மல் டைம்லலாம் நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏற்கனவே டைம் ஆனதுனால அன்றைக்கி ரொம்ப பசி வேறு. இதில் வேறு ஓட்டை இடிக்கி ஊரில் இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அட்ரஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்போ வரைக்குமே மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்னுமே நான் அட்ரஸ் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே வந்து அம்மா வீட்டு அட்ரஸ்க்கே தான் இருக்குது. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஊரில் இருந்து கேட்டாங்களாம். நீங்கள் கண்டிப்பாக மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகிடுச்சுல, நீங்கள் மாற்றுங்க அப்படின்ட்டு. சரி அதுக்கு நான் போக வேண்டாம், அந்த அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமியார் ஃபோன் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட்டை கேட்டே இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு ப்ரூஃபாக எடுத்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயே வந்து பயங்கரமாக லேட் ஆகிடுச்சு. எனக்கு வேறு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சு ஒரு வழியாக 1 மணி ஆகிடுச்சு. நாங்கள் அந்த பாஸ்தா வந்து சமைச்சு முடித்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஊர்லலாம் வந்துட்டு நம்ம வெளியூரில் இருக்கோம், நம்ம ரொம்ப வசதியாக இருக்கோம், நம்ம ஆகா ஓஹோன்னு இருக்கோம் அப்படின்ட்டு நம்மளை வந்து பயங்கரமாக திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கூட ஊரில் இருக்கும்போது வெளியூரில் இருக்கவங்கள பார்த்து அப்படி தான் நினச்சி வச்சுருப்போம். பரவாயில்ல இவங்களுக்கு ரொம்ப லக்கு, ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து உண்மையே கிடையாது. ஊரில் இருக்க வரைக்கும் கோவா போகணும், எல்லாருக்கும் அது ஒரு ட்ரீம் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்த அப்புறம் என்னடா இதுக்கு ஊர்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. வெளியூராக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு டூருக்கு போகிறோம், ஒரு 3 days 5 days போகிறோம் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பெர்மனெண்ட்டாக அங்கேயே இருக்கிறோம் ஒர்க்குக்காக அப்படிங்கும்போது அது அவ்வளோ நல்லாவெல்லாம் இருக்காது. ஃபினான்ஷியலாகவே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். இப்போ எங்களையே எடுத்துக்கோங்களேன், ஊரில் வந்துட்டு சொந்தமாக வீடு இருக்குது, இருந்தாலும் இங்கே வந்து பாருங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். இங்கே 12,000 ரூபாய் கிட்ட வாடகை கொடுத்து அதுவும் வந்து ரொம்ப கஷ்டம். ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்து 1008 ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. நம்மளும் மாதம் ரூபாய் கொடுத்து தான் வந்து வாடகைக்கு இருக்கிறோம். ஆனால் ஏதோ நம்ம வந்து ஓசியில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் சொந்த வீட்டில் நம்ம இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு இந்த வாடகை வீட்டில் வந்துட்டு இவங்கக்கிட்ட இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். இதுக்கு பேசாமல் ஊர்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் தான் வந்து அதிகமாக எனக்கே இருக்குது. ஃபினான்ஷியலாகவும் அதே மாதிரி தான். நீங்கள் இப்போ வெளியூர் போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 40,000 50,000 அதுக்கு மேலே சேலரி இருந்தால் மட்டும் போங்க. ஒரு 40,000க்கு கீழே இருக்குது அப்படிங்கும்போது வெளியூரே வேண்டாம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வாடகையே வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. பேச்சுலர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ரூம்மேட்டெல்லாம் இருப்பாங்க, ஸோ ஓரளவு மேனேஜ் பண்ணிப்பாங்க. பட் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் 40,000க்கு கீழே சேலரி வாங்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது பத்தவே பத்தாது. உங்களுக்கு பாதிக்கு பாதி நீங்கள் ஒரு பெட்ரூம் வச்சு வீடு பார்க்குறீங்க அப்படிங்கும்போதே உங்களுக்கு 10,000 மேலே கண்டிப்பாக ரெண்ட்டுக்கு போகும் தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே. அதுவும் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே வேறு ஸ்டேட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இன்னும் அதை விட ஜாஸ்தியாக தான் போகுது. ஒரு பெட்ரூம் வச்சு ஒரு நல்ல வீடாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக தாராளமாக 15,000 ரூபாய் வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நல்ல சேலரி இருக்குது அப்படின்னா மட்டும் வெளியூர் போங்க, இல்லைனா கண்டிப்பாக போகவே போகாதீங்க, ரொம்ப கஷ்டம். நாங்கள் அப்படியே காலைல சாப்பிட்டுட்டு நான் சொன்னேன்ல, கண்டிப்பாக அந்த வீக்குக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே மப்சால போயிட்டு 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பாலக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் எப்போவுமே ரொம்ப கீரைலாம் வாங்கிட்டு வர மாட்டேன், ஏன்னா நமக்கு ஃப்ரிட்ஜ் இல்லைல்ல, கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை சரி நாளைக்கு காலையிலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அவங்க வேற என் மண்டே கழுவி 3 கெட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. மப்சால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவுமே இருக்கும். 3 கெட்டு 20 ரூபாயில் எடுத்துகிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். தண்ணிக்குள்ளே போட்டு வேரோட தான் இருந்துச்சு. ஸோ தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா காலையில் நல்லா தான் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த உடனே அதை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். நம்ம மதியானம் காலையிலக்கும் மதியத்துக்கும் சேர்த்து அந்த சப்பாத்தி மாவில் பாஸ்தா தானே செஞ்சு சாப்பிட்டு போகணும். அது வேறு சீக்கிரம் சமைச்சிட்டு ஃபைபரில், ஸோ சீக்கிரமாக சமைச்சிடும், சீக்கிரமாகவே பசிக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் வெளியே வேறு எதுவுமே சாப்பிடலை, வீட்டுக்கு வந்ததுமே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் இருந்துட்டு பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். பேபிக்கு கொஞ்சம் பூச்சிக்கடி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சா, மெடிசன்ஸ் கொடுத்தாலும் அது சரியாகலை. சரி பப்பாளி பழம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு பப்பாளி பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வந்ததுமே அவனுக்குமே அதை கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வேறு ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பப்பாளி பழம் வேஸ்ட் ஆயிரும். பப்பாளி பழம் வேறு நல்லா பழுத்து இருந்துச்சு. ஸோ வந்ததுமே அவங்க அப்பா அவனுக்கு பப்பாளி பழம் வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் தான் நான் அந்த வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கையோட வந்தோடனே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அது அப்படியே இருந்துடும். உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே டயர்ட் ஆயிரும். அப்புறம் எந்திரிச்சு அந்த வேலைகளை பார்க்கறதுக்கு இன்னுமே சோம்பேறித்தனம் ஆயிரும். அதனாலேயே நான் வந்த உடனே என்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் சரி, வந்ததுமே அதை ஃபஸ்ட்டு எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல எடுத்து வச்சாதான் எனக்குமே ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த ஷால்மே 75 ருபீஸ்க்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். தீபாவளி விளாக் போட்டப்போ நான் போட்டிருப்பேன், ட்ரெஸ் எடுத்திருந்தேன்ல, அதில் ஷால் எதுவும் இல்லை. சரி ஒரு ஷால் அதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி கரெக்டாக செட் ஆச்சுது, அதனால் ஒரு ஷால்மே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்களா என்ன பெருசாக இருக்குது, இது 30 ரூபா தான் ஒரு பீஸு. நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகவே கிடச்சிது. முட்டைக்கோஸ் தான் கொஞ்சம் விலை அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு முட்டைக்கோஸ் 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி இங்கே வாங்கினோம் அப்படின்னா இன்னுமே விலை ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் முட்டைக்கோஸ் எவ்வளோ நாள் வெளியே வச்சுருந்தாலும் ஒன்றுமே செய்யாது. நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படிங்கிறதுனால வெளியே இருந்தாலும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற பொருட்களை பார்த்து தான் வாங்குவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் 1 வீக் வெளியே இருந்ததுன்னா ஒன்றும் செய்யாது. இந்த பீன்ஸ், வெண்டைக்காய் இது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா தான் 1 or 2 டேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த கத்தரிக்காய்லாம் 1 வீக் வரையும் தாராளமாக வரும். இப்போ நான் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் பழகி ஃப்ரிட்ஜ் இல்லாட்டாலும் ஓகே, ஃப்ரிட்ஜ் வேண்டாம் அப்படின்னு நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டேன். எனக்கு வாஷிங் மிஷின் வேணால் வாங்கி கொடுங்க, ஃப்ரிட்ஜ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நானுமே வாழ பழகிட்டேனே சொல்லலாம். அவ்வளோவா எனக்குமே தேவைப்படலை ஃப்ரிட்ஜு. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் வீடியோவில், என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது அது கஷ்டமாக தான் எனக்கு இருக்கும். இங்கே ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ போட்டிருப்பேன், இங்கே வீட்டில் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதை வச்சே மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கிட்ட இந்த வீட்டில் சர்வே பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போவுமே கண்டிப்பாக இதெல்லாம் தேவை அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் நினச்ச திங்ஸ் எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு இது இல்லாட்டி கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், கஷ்டமாக இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம பழக்கப்படுறோம் அப்படிங்கும்போது தான் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகுறோம். அது இல்லாமல் வாழ பழகிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் அது ரொம்ப பழக்கம் ஆகிடுது. ஓகே அது வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட் வந்துடுது. பட் இன்னுமே பேபி இருக்கிறதுனால கொஞ்சம் திங்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பேபிக்கு கண்டிப்பாக ஒரு டிவி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் வேறு தனியாக இருக்கானா, கீழேயும் ரொம்ப விளையாட போக மாட்டான். ஏன்னா ரொம்ப சின்ன பையன் இல்லை, 2.5 years தான் ஆகுது. நானுமே வெளியே விட மாட்டேன். இவ்வளோ நேரத்துக்கு அவன் ஏன் மூஞ்சி பார்த்துட்டே உட்காந்துருப்பான். நான் என்ன தான் லேப்டாப்பில் தான் வச்சு கொடுப்பேன், மொபைல் அவ்வளோவா கொடுக்க மாட்டேன். இருந்தாலுமே அந்த டிவியில் பார்த்தான் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி உட்காந்து பார்ப்பான். லேப்டாப் அப்படிங்கும்போது கொஞ்சம் பக்கமாக உட்காந்து பார்ப்பான். ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு டிவி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்குது. வாஷிங் மிஷின் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற தாட் தான் இருக்குது. இருந்தாலும் வாஷிங் மிஷின் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் நிறைய துணியெல்லாம் துவைச்சிக்க மாட்டேன். அதை துவைச்சா கை வலிக்கும், நம்ம அதுக்கு பழக்கப்படலைல்ல. எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் உண்டு. ஸோ அந்த மாதிரி துணி துவைச்சி பழகி இல்லை அப்படின்னாலும் என்னோட துணி மட்டும்தான் வாஷ் பண்ணுவேன். இப்போ ஹஸ்பண்டோடது, பேபியோடது இதெல்லாமே வாஷ் பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஜீன்ஸ் பேண்டெல்லாம் துவைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு வாஷிங் மிஷினும் இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஓகே, நமக்கு இங்கே செட் ஆச்சுது, இங்கேயே கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபினான்ஷியலாக எல்லாமே செட்டில் ஆனால் வாங்கலாம்
அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது. பார்க்கலாம், ஃப்யூச்சர் கண்டிப்பாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நானுமே வந்து லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறோம். பட் எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாமே வந்து பின்னோக்கி தான் நம்மளை இழுக்குது, எதுவுமே வந்து முன்னோக்கி கொண்டு போக மாட்டேங்குது. அதுதான் ஒரு சின்ன பிரச்சனையாக வந்து இருக்குது. பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த விலாக். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு விலாகில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.